பத்திரமா போயிட்டு வாங்க சார். டேய் யாரா நீ? டே ஐயோ ஏங்க வெளில என்னமோ சம்பவம் ஆயிடுச்சு. ஆஹா என்னடா ஆச்சு? என்னடா அவன் போனமா கிடக்குறான்? ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன கருமண்டா இது? அடைச்சி சாவு. என்னடா இந்த இடமே ரெட் ஆயிடுச்சு. டே என்னடா நடக்குது இங்கே? ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலையே. இருங்களேன் ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு கன் எடுத்துட்டு வந்துட்டு இவன் ஒப்ப நம்ம வர்றப்போலாம் அவன் முன்னாடி வரான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நவுறான் போல். நம்ம என்ன பண்ணலாம், இப்போவே அவனை போய் அங்கே போட்டு தள்ளிட்டு அதே குப்பை தொட்டியில் அவன் பாடியை டிஸ்போஸ் பண்ணி போட்டுருவான். அவன் இனிமேல் முன்னாடி வருவன் நீ சாவு. என்னடா ஓட்டான்? என்னடா இந்த கேமில் எல்லாரும் ஓடி போயிடுறீங்க? என்ன கருமண்டா இது? சே இது கொலன்னு சத்தம் விடுதுங்க. எனக்கு வேற பயமாகவே இருக்கே. ஹே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ளாஷ் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடையில் வந்து நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, அங்கே இருக்கிற ஒரு ஸ்டாப்பில் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இல்லை ஒரு மினி சூப்பர் மார்க்கெட், இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி நைட் ஷிஃப்ட் பார்க்க போகிறோம். ஓகே இப்போ நம்ம உள்ளே வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை பிரேக் ரூமுக்கு போக சொல்கிறாங்க. அங்கே வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க போல். இங்கே என்ன தெரியல, இது ஆரோ மார்க் காட்டுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம அதெல்லாம் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ உள்ளே வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் எதுவும் எழுதியிருக்குமா அதை பார்க்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற கை கால் துண்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி ட்ராஷில் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதோ போட்டுருந்துச்சி. இங்கே என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இந்த ஊரில் வந்து டோப்பிள் கேங்கர்ஸ்லாம் இருக்காங்களாம். டோப்பிள் கேங்கர்ஸ்னால் நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? உதாரணத்துக்கு இப்போது இந்த ஒருத்த மாதிரியே இன்னொருத்த வேஷம் போடுறதுங்க. உங்களுக்கு நான் எதை வச்சு சொல்லித்தரேன்னா, உதாரணத்துக்கு இந்த மெர்சல் பத்தில் எப்படி அண்ணன் தம்பி 2 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கிறதுல இன்னொருத்த வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேயோ இல்லை மனுஷனோ இல்லை, அது வந்து ஒரு ஸ்கின் வாக்கர்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். சரி இப்போ நம்ம கேம் பிளேக்கு வருவோம். நான் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே ஏகப்பட்ட வேலை செஞ்சுருப்பேன். ஓகேவா? அதாவது அந்த என்ன போட்டிருந்துச்சின்னா, அந்த ரெசிப்டில் வந்து நம்மளை இந்த இருக்கிற டெட் பாடிஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளை போய் கடையில் பார்க்க சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த கவரில் போட்டு இந்த குப்பை தொட்டியில் போட்டிருந்தோம். ஏன்னே தெரிலங்க, எனக்கு வேறு திக்குது லைட்டாக. அது மட்டும் இல்லை, நான் இப்போது 10 மணிக்கு உட்காந்து வாய்ஸ் கொடுத்துட்டுருக்கேன். அதனால தான். சரி அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் ஸ்டிக்கரு, அந்த ஸ்பைடர் ட்ராயிங்லாம் வரைஞ்சி வச்சுருக்கானுங்க. ஏன்னு தெரில, ஏதோ விலங்கு இருக்குன்னு மட்டும் தெரியுது, ஆனால் அது என்னன்னு தான் தெரியல. சரி நம்ம இந்த கதவு சாத்திட்டு இந்த ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு அங்கே இருந்தால் ரத்தத்தெல்லாம் தொடச்சிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். நான் வந்ததுலேருந்து வளவலன்னு பேசி உங்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. இதுக்கு மேலே பொறுமையாக புரியும். ஓகே இந்த ரத்தத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். ஓகே இன்னும் இது பிக்கப் டப். ஓகே நம்ம அதெல்லாம் ரீஃபில் பண்ணோம்ல அது. ஓகே சரி இப்போ இது போய் அங்கேயே போட்டு வச்சுருவோம். இப்போ நம்ம போயிட்டு இந்த டப்பாவெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற நம்மளோட திங்ஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணுவோம். என்னடா இது டிஃப்யூசர், இன்னும் ஏதோ பச்சை கலரில் முட்டை மாதிரி போட்டிருக்கு. டைனோசர் முட்டையாக இருக்குமோ? சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே போயிட்டு என்னடா தானாக திறக்குது. நான் போனதுனால தான் திறக்குதா? நானும் போயிட்டேன் என்ன அது தானாக திறக்குதுன்ட்டு. சரி இந்த ஸ்கின் வாக்கர்ஸுன்றது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டாப்பிக்கு. அதை பற்றி நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்ல முடியாது. இன்னொரு ஸ்கின் வாக்கர் கேம் மாதிரி நம்ம விளாண்டோன்னா அதில் கண்டிப்பாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் இது வரைக்கும் மொபைல் கேம்ஸ் தான் விளையாடிருப்பேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் பிசி கேம் விளையாடி வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் இந்த மாதிரி நிறைய ஹாரர் கேம்ஸ்லாம் நம்ம விளையாடிருக்கோம். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடி வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம். ஓகேங்க இப்போ இன்னொன்று வச்சு முடிச்சிட்டேன். அவ்வளோதான், பாக்ஸ் எம்டின்னு வந்துடுச்சு. இப்போ போய் இன்னொரு பாக்ஸ் எடுத்துன்னு வந்து வைக்கணும். சரி இங்கே கம்ப்யூட்டர் கொடுத்துருக்கானுங்க. இது டேக் கன்னா. கன்னுலாம் இருக்குங்க இந்த. ஓகே ஏன்டா ஒரு ஹாரர் கேமில் என் கையில் கன்று கொடுத்தா எனக்கு கையிலே பிடிக்க முடியாது. சூப்பரு. இங்கே ஏதோ போட்டிருக்கு. என்ன வெண்ட்டுலாம் இருக்குது. வெண்ட்டுலாம் கொடுத்துருக்கானுங்க மறையிற மாதிரி. இங்கே ஏதோ விலங்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இந்த ஸ்பைடர் பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. ஏதாச்சும் சிலந்தி இருக்குமோ இந்த இடத்துல. சரி நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரீஃபில் பண்ணுவோம். நம்ம வேலையை நம்ம பார்க்க வேண்டியது தான். ஏதாச்சும் வந்தால் அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். சரிங்க ஓகே இப்போது செல்ஃப் இது வந்துச்சு. ரீ த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் த செக் அவுட் கவுண்டர். ஓகே இங்கே ஏதோ கவுண்டரில் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு போட்டிருக்கு. இந்த டப்பாவை இந்த ஓரமாக போட்டு நம்ம போய் இங்கே இருக்கிறத படிப்போம். ஓகேங்க நம்மளுக்கு வர கஸ்டமர்ஸும் பார்த்திங்கன்னா டோப்பிள் கேங்கர்ஸாக இருக்கலான்னு போட்டிருக்கு. அதனால்
நம்ம வந்து அவங்களுக்கு வந்து 5 கொஷின் கேட்டு டெஸ்ட்டு வைக்கணும்னு போட்டிருக்கு. இல்லையா அவங்கள துப்பாக்கி வச்சு சுட்டுன்னு போட்டிருக்கு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்திருக்காரு. என்ன ஒரு நடையாக இருக்குது. சரி, இது என்னன்னு தெரியலையே. ஓகே. ஓ, இது வந்து இந்த பேலன்ஸ் இருக்கிற 2 வந்து ஏதோ நம்ம அந்த ஸ்டீம் ஆப்பு கொடுத்துருக்கானுங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறதா நம்மளுக்கு தேவைன்னு நினைக்கிறேன். ஓகே, வெல் இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ தான் புதுசாக கிரேவியார்டுக்கு வந்திருக்கிற ஒர்க்கரான்னு கேட்குறாரு. நம்மளும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆமான்றோம். அவர் வந்து சரி கவலைப்படாத, இந்த இடத்த பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட ஐடி கார்டை ஸ்கேன் பண்ண சொல்கிறார். சரி, நம்மளும் அவர் ஐடி கார்டை ஸ்கேன் பண்ணி மனுஷனாக அந்த அமுச்சு விட்ருவோம். என்னது ஸ்கேன் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, கம்ப்யூட்டர் செக் பண்ண சொல்கிறாங்க. ஓ, இவர் ஷெரீஃபாங்க, அதாவது இவர் வந்து போலீஸு. ஓகே, இவர் வந்து கொஸ்டின் கேட்க சொல்கிறாரு. சரி, நம்மளே அவர் கொஸ்டின் கேட்போம். சரி, ஃபஸ்ட்டு அவர் மண்டை ஏன் இப்படி இருக்குன்னு கேட்போம். அவருக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னு எனக்கே புரியல. ஏதோ நார்மலாக தான் பேசுகிறாரு. ஓகே, ஃபஸ்ட்டு இவருக்கு இந்த திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சிடலாம். அவர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் பேசுகிறாரு. எனக்கு இதெல்லாம் பிடிச்ச விஷயன்ற மாதிரி. ஓகே. ஓ, கன்று இருக்கா, சூப்பரு. யாராவா? எனக்கு இவளை பார்த்தாலே சந்தேகமாக இருக்குது. கண்டிப்பாக இவள் டோப்பிள் கேங்கராக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா கருப்பு மொட்டை வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா வேற. சரி, தெரியல, அவள் வரட்டும், நம்ம செக் பண்ணிவிட்டு அப்புறமா போட்டு தரலாம். இன்னும் ஒரு டோப்பிள் கேங்கர் கூட நம்ம கையில் மாட்டலை, அது ஒரு சந்தோஷம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓ, இவங்க வந்து நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறாங்க போல் நம்மளை மாதிரியே. ஆனால் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல். அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்களா, மொட்டையாக இருப்பாங்களா, அதுக்கப்புறம் கண்ணாடி போட்டிருப்பாங்கன்னு போட்டிருக்கு. ஏன் நீங்கள் கண்ணாடி போடலன்னு கேட்டதுக்கு வந்து அவங்க இப்போதைக்கு போடலன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோட்டோலேயும் இவங்க கண்ணாடி போடல, அதனால் பிரச்சனை இல்லை. உங்கள் முடி ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு வந்து அவங்க எப்பயுமே க்ளீன் ஷேவாக வச்சுருப்பேன்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, இவங்க எல்லாருமே இது வரைக்கும் வந்தவங்க. அப்புறம் இந்த ஆண்டி இவங்களும் ஓரளவு பரவாயில்ல, ஹியூமன் ரெஸ்பான்ஸ் தான் தராங்க. நம்ம இவங்களே அமுச்சு விட்டுடலாம். அடுத்து யார் வர போகிறாங்கன்னு தெரியலையே. எனக்கு வேறு ஒரே பதட்டமாக இருக்குது. ஓகே, யார் அவன்? சரி, ஓகே, நம்ம பாட்டுக்கு வெயிட் பண்ணுவோம் வர்ற வரையும். போனவன் இன்னும் வரவே இல்லையே. மற்றவங்களாம் படப்படன்னு எடுத்துன்னு வந்துட்டாங்க. இவன் மட்டும் எவ்வளோ லேட் பண்ணுறான். சரி, ஓகே மக்களே, அப்படியே வீடியோ பார்க்குறவங்கள லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க. இந்த மாதிரி நம்ம இன்னும் நிறையா ஹாரர் கேம்ஸ் விளாடுவோம். அதெல்லாம் உங்களை வந்து சேரணும்னா ஓகே. என்னடா ஐடி கார்டு இது? ஏங்க இதில் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இல்லை. முதல்ல இது ஐடி கார்டே எல்லாம் அவன் கையில் வரைஞ்சி எழுதிட்டு வந்திருக்கான். சரி, ஃபஸ்ட்டு இவன் பேர் வந்து நேத்தனா. நம்ம நேத்தன்னு சர்ச் பண்ணி போவோம். ஏங்க இவன் செத்துட்டாங்க. ஐயோ, இவன் சார் நீங்கள் வந்து மனுஷனே கிடையாது, உங்களோட ஐடி கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செத்துட்டீங்கன்னு போட்டிருக்கு. இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறான். நான் இந்த ட்ரெஸ்ஸு தான் போட்டிருக்கேன் உனக்கிட்டான்ற மாதிரிலாம் கேட்குறான். அவன் உடம்புல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டதுக்கு உனக்கே ஏதாச்சும் தெரிதான் நம்மளை கேட்குறான். எல்லாமே ஹியூமன் மாதிரி தான் பேசுகிறான். ஆனால் இவன் வந்து செத்து போயிட்டான். சரி, டாட்டா பாய் பாய், போ சாவு. ஓகே, அவனை அமுச்சு வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், டக்குன்னு போய் அவன் பாடியை டிஸ்போஸ் பண்ண வேண்டியது தான். நம்ம அப்படியே சுற்றிட்டு போயிட்டு பேக்கில் இருந்து அந்த ஃபஸ்ட்டு இந்த பேக் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு விட்ருவோம். அப்படி இங்கே பாருங்களேன், மூளைலாம் தனியாக செதறிட்டு இருக்குது. சரி, நம்ம அப்படியே போயிட்டு குடுன்னு போய் பின்னாடி இங்கே தாங்க எங்கேயோ ஒரு ஓகே இருங்க. யாரா அவன்? ஏங்க அங்கே எவனோ ஒருத்தர் நின்றுட்டுருக்காங்க. ஐயோ, நான் இந்த ஆட்டத்துக்கு வரல, என்ன விடுங்க. சரி, நம்ம உள்ளே போயிடுவோம். இப்போ இதை மாப் எடுத்துகிட்டு போய் போட்டுருவோம். உள்ளே வர ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கஸ்டமர்லாம் இதை பார்த்தாலாம் பயந்து ஓட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே கூட க்ளீன் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. எனக்கே ஒரு மாதிரி இருக்குங்க இந்த வீடியோவில் பேச. ஏன்னா நான் நைட்டு 10:30 மணிக்கு உட்காந்து உங்களுக்கு இப்போது இந்த வீடியோவுக்கு பேசிகிட்டு இருக்கேன். என் வீட்டில் யாராவது தெரிஞ்சால் என்னை செருப்பை கைட்டு அடிப்பாங்க. சரி, ஓகே, அதை விடுங்க. இவங்க பேர் வந்து ஜூலியட்டாவான். ஓகே, இந்த ஜூலியட்டா பார்த்தீங்கன்னா ப்ளம்பர்னு போட்டிருக்கு. ஓகே, இவங்க வந்து எப்பயுமே அழுக்கு துணி தான் போட்டிருப்பாங்களா, அப்புறம் போனி டெயில் போட்டிருப்பாங்களாம். ஓகே, இருங்க. என்கிட்ட இவங்க வந்து ஒரு இது ஃப்ளைட் ஓட்டுறவங்க, அது பேர் என்ன ஏர்போர்ட்டுன்னு தாங்க சொல்லியிருந்தாங்க. இது போட்டு தள்ளுறா டமால். அவ்வளோதாங்க. சே, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நானே ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அவங்க நான் போகும்போதே பார்த்தீங்கன்னா நான் கவனிக்கலை. அவங்க வந்து ஒரு ஏர்போர்ட்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க யூனிஃபார்ம் அதுன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க ஐடி கார்டில் வந்து ப்ளம்பர்னு போட்டிருக்கு. அதை வச்சு தான் நான் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். உங்ககிட்ட வேறு ஏதோ பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஓகே, இருங்க. எனக்கு என்னமோ பக்கத்தில் வர்ற மாதிரியே இருக்கே. ஒரு வேளை முன்னாடி என்ன வந்து வரானோ?
சரி நம்ம அவனை அப்புறமா பார்த்துக்கலாம். எனக்கு யாருன்னே தெரில. ஒரு மாதிரி வினோதமாக நிற்கிறாங்க. சத்தியமாக நான் பார்த்தேன். நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில. நீங்கள் வீடியோ கூட ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த வீடியோவில் பேசக்கூட அவ்வளோ இல்லைங்க. ஆனால் கேம் ப்ளே விளையாடும்போது ஒரு பயம் இருந்துச்சு பாருங்கள். அந்த சவுண்டு எப்பயுமே ஏதோ சவுண்டு, இப்போ கூட ஏதோ சவுண்டு கேட்டுனே இருக்குது. ஓகே சாரிங்க. அதாவது டெலிவரி வந்திருக்கு போல் நம்மளுக்கு. அந்த சவுண்டை தான், அந்த வேனோட சவுண்டு தான், வேறு எதுவும் சவுண்டுன்னு நினச்சி பயந்துட்டேன். இது தானே, சரி ஓகே. இது உள்ளே வரட்டும். இது உள்ளேருந்து என்ன வரப்போகுதுன்னு தான் எனக்கு தெரில. என்னடா இது, என்னடா ஏதோ பலகை ட்ராப்பெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க. எனக்கு எதுக்கு இப்போ ட்ராப்பை கூட்டிகிட்டு போகிறானுங்க? ஏதாச்சும் பெருசாக வரப்போதோ தெரியல. சரி நம்ம இப்போ இந்த டோல்கேட்டை மூடிட்டு, டோல்கேட்டா ஏதோ ஒன்று, இதை மூடி விட்ருவோம். சரி நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் எதுக்குன்னே தெரில. ஓகே, ஏதோ கால் வருது, நம்ம ஃபோனுக்கு ஆன்சர் பண்ணணுன்னு போட்டிருக்கு. சரி நம்ம இப்போ போய் ஃபஸ்ட்டு இந்த ஃபோனுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஓகே. ஏங்க எவனோ ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா அவனோட கார் வந்து ஏதோ நின்றுச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்கான். நம்ம போய் அவனுக்கு ஒரு கை கொடுக்கணுமா? அதை ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்குறான். சரி இங்கே நம்ம கடை பக்கத்தில் தான் இங்கே இருக்கானா? அங்கே இருக்கான் காரு. போனால் போகுது, ஏதோ சின்ன பையன் நான் அது ராத்திரியில் மாட்டிக்கினான் போல். நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம். சரி குடுன்னு இருங்க. யாரா அவன்? அவனை துரத்துறாங்க. ஐயோ காப்பாத்துங்க. யாரா அவன் திடீர்னு எகிரி வந்து துரத்துறான்? ஓகே நம்ம டக்குன்னு போய் ஹைட் பண்ணிக்கலாம். ரன் அண்ட் ஹைடுன்னு வருது. யாருன்னே தெரிலங்க. இந்த மாதிரிலாம் பிளான் போட்டு பண்ணுறானுங்க. இட்ஸ் கான். ஓகேங்க தப்பிச்சிட்டோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. சை என்ன ஒரு செகண்டில் யாரா வச்சு அம்மா அவனே தான் நான் நினச்சி பயந்துட்டேன். சொல்லிட்டு வரமாட்டியாடா மொட்டை தலையா. அந்த வண்டியை காணோங்க. திடீர்னு எவனோ உள்ளேருந்து குதிச்சு வந்தான். நானே ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது உள்ளே போக முடியல. இருங்க தூரமாக வந்துட்டு போவோம். ஓகே ஓப்பன் ஆகுது. ஸோப்பா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஆடணும் இந்த கேமை. ஏன்னா நான் வேறு ஹெட்ஃபோனை மாட்டின்னு ஃபுல் சவுண்டை வச்சு ஆடினுக்கிறேன்னா, அதனால் எனக்கு வந்து அப்படியே பக்குன்னு இருக்குது. திடீர்னு எகிரி குச்சி வந்தான். நானே அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஓகே இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ்மேனுன்ற மாதிரி தான் போட்டிருக்கு இதில். ஓகே இன்சூரன்ஸ் சேல்ஸரா? ஓகே இவர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹியூமன் ரெஸ்பான்ஸ் தான் தராரு. இவர் பேர் வந்து கெவினா. சரி ஓகே நம்ம இவர் கிளாத்ஸை பற்றி கேட்போம். இவர் வந்து எப்பயுமே ப்ரொஃபஷ்னலாக இருப்பாராம், சட்டை டைலாம் மாட்டிட்டு. இவர் உடம்பை பற்றி கேட்கும்போது அவர் ரொம்ப ஒர்க் பண்ணுறதுனால அவரோட ஹார்ம்ஸ் வந்து நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு 6 பேக் பாடி பில்டர் மாதிரி இருப்பேன்னு சொல்கிறாரு. எனக்கு அவரை பார்த்தா குண்டாகிற மாதிரி தான் தெரியுது. அவர் மண்டையை பற்றி கேட்கும்போது என் மண்டையெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே ஃபைனாக தான் இருக்குன்றார். ஓகே அவர் மனுஷன் தான் நினைக்கிறேன். அமுச்சு விட்ருவோம். போங்க சார், உங்களுக்கு நாள் இன்றைக்கி நல்லாயிருக்கும். ஓகே இப்போ நம்ம போயிட்டு நம்ம கடையில் நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. யாரா அவங்க? சரி நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணதுனால மறுபடியும் போய் ரீஸ்டோர் பண்ணலாம் நம்ம ஐட்டம்ஸை. ஓகே 1 2 கிட்டத்தட்ட 15 இருக்குது ஒரு டப்பாவில். ஆனால் இந்த வீடியோவில் நான் இதெல்லாம் காட்ட வேணாம்னு நினச்சேன். பட் ஆனால் கேம் ப்ளேவே இதை காட்டலைன்னா கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ சொல்கிறது, மேக்ஸிமம் ஒரு 35 நிமிஷம். நான் இதை விளாட்னது பார்த்தீங்கன்னா 1 hour கிட்ட விளாட்னேன். அதையே கட் பண்ணி நான் இவ்வளோ தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு வாட்டி விளையாடி தோட்டுட்டேன். இப்போ தான் 2வது வாட்டி விளையாடுறேன். ஓகே இவங்க பார்த்து சாரிங்க நான் இவனை ஒரு பொண்ணு நினச்சேன், ஆனால் பையன். ஓகே இவங்க பார்த்தீங்கன்னா இந்த டோப்பிள் கேங்கர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்கள பிடிக்கிற டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களாம். அதுக்காகவே ஒரு தனி ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்களாம். இவன் பேர் வந்து ரயன்னு போட்டிருக்கான். ஓகே சூப்பரு. இவனால தான் நம்மளாம் உயிரோடு இருக்கோன்ற மாதிரி அவன் பேசுகிறான். அதாவது இந்த கேமில் இருக்கிறவங்களாம் இவனால தான் நானும் உயிரோடு இருக்கேனா? டேய் இது வரைக்கும் நானே 2 டோப்பிள் கேங்கர்ஸை கொண்டு இருப்பேன்டா. சரி ஓகேங்க இவன் எல்லாமே ஹியூமன் ரெஸ்பான்ஸ் தான் தரான். எல்லாமே ஃபைனாக தான் இருக்குது. நம்ம இவனை அமுச்சு விட்றலாம். போயிட்டு வாப்பா தம்பி, இந்த உலகத்தை காப்பாற்று. சரி இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னா, ஷிஃப்ட்டு முடிஞ்சிருச்சு போல். சரி நம்ம இங்கே இருக்கிற பேலன்ஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம இந்த ஷிஃப்ட்டை இதோட முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டேவே இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் நம்மளுக்கு எத்தனை டேஸ்லாம் இருக்குது. நம்ம 2வது டேயில் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே இதை வச்சுருவோம். 3 2 1. என்னடா இன்னும் 1 இருக்குது. அவள் தானே. இது எங்கேயுமே பத்தலை. அங்கே பற்றிடுச்சு. ஓகேங்க அவள் தான் நினைக்கிறேன். நம்ம கடைசி பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு, அதையும் இப்போ வச்சிடலாம். நம்மளுக்கு வேலை மிச்சமாகும். இன்னும் ஒரு பாக்ஸ் இருக்கா? அதை வேறு வைக்கணுமா? சோப்பா என்னடா இது. சரி நம்ம 2 பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுருவோம். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து அப்படியே இங்கே போட்டுடலாம். போச்சு.
இருங்க, நம்ம அப்படியே ஃபில் பண்ணிடலாம். அந்த டப்பாவை அப்புறமா எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு உண்மையாகவே இதெல்லாம் செம கடுப்பாக இருந்துச்சுங்க. இந்த கேமை நம்ம ஃபுல்லாக ஆடும்போது எத்தனை வாட்டி இதெல்லாம் நம்ம இது பண்ணுவோமோ. இது பார்த்திங்கன்னா டெமோ கேம் தான், நம்மளுக்கு இன்னும் ஃபுல் கேம் ப்ளே ரிலீஸே பண்ணல இந்த கேமு. அதாச்சு இந்த கேம் பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு டெமோ தான். இதோட ஃபுல் கேம் இன்னும் ரிலீஸே ஆகலை. அது வர செப்டம்பர் இல்லை அக்டோபரில் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி கூகுளில் போட்டிருந்துச்சி. அது ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம ஃபுல் கேம் ப்ளே விளாட்லாம். சரி, இப்போ அடுத்த பாக்ஸையும் நான் பார்த்தீங்கன்னா ஃபில்லப் பண்ணிட்டேன். எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கடையில் இருக்கிற எல்லாமே சேம் ஐட்டம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ரேக் வச்சுருப்பானுங்க, அது எதுக்குன்னு அவனுங்களுக்கே தெரியாது. சரி, அவ்வளோதான் நினைக்கிறேன். இதை மட்டும் ஃபில் பண்ணுவோம் ஒரு 5. அதுக்கப்புறமா நம்ம கிளம்பிடலாம். ஷிஃப்ட்டை முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நாளைக்கு 2வது நைட் தான். இது இங்கே வச்சுருவோம். ஓகே, பாக்ஸ் இஸ் எம்டி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் பஸ்ஸு பிடிக்கணும். சீக்கிரமாக போய் பஸ்ஸை பிடிப்போம். அதுக்கு முன்னாடி இருங்க, இங்கே ஒரு டப்பா இருக்காடா. அடைச்ச இதை நான் மறந்துட்டேனே. சரி, அப்போனா இதையும் இதில் 6 தாங்க இருக்குது. நானும் ஃபுல்லாக இங்கே இருக்கும்னு நினச்சி கஷ்டப்பட்டேன். இதை போட்டு முடிச்சுருவோம். இதையும் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, கடைசி பீஸ் வச்சாச்சு. பாக்ஸ் எம்டின்னு வந்துருச்சா. இப்போ குடுன்னு போய் நம்ம பஸ்ஸு பிடிக்கிற வேலையை பார்க்க வேண்டியதுதான். ஏன் இருங்க, இன்னும் ஏதாச்சும் டப்பா கிப்பா இருக்கா? ஒரு சேஃப்டிக்கு பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா நாளைக்கு வரத்துக்குள்ளே அப்புறம் ஏதாச்சும் காசு கீசு குறைச்சிட்டானுங்கன்னா அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம போய் பஸ்ஸை பிடிப்போம். வந்துட்டேன், பஸ்ஸை எடுத்துடாதீங்க. ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நம்மளை பார்த்தீங்கன்னா $50 கொடுத்துருக்கானுங்க. அடா பாவிகளை, கஷ்டப்பட்டு இவ்வளோ செஞ்சு 2 டோப்பிள் கேங்கர்கிட்டேருந்து மாட்டி ஒருத்தங்கிட்டேருந்து மாட்டினேன். 50 தான் கொடுத்துருக்கானுங்க. ஆனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 116ன்னு வந்திருக்கு. அது எப்படின்னு தெரியல. சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2வது நைட்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு புது நைட்டு. நம்ம போய் நோட்டீஸ் போர்டு செக் பண்ணோன்னு அந்த பையன் சொல்கிறான். நம்ம உள்ளே போய் செக் பண்ணுவோம். ஓகே, இங்கே முன்னாடி இங்கே எங்கேயாச்சும் வித்தியாசமாக ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துப்போம். ஏன்னா திடீர்னுட்டு நம்ம உள்ளே போகும்போது எதுவுமே இல்லாமல் திடீர்னு பின்னாடி இருந்து ஏதாச்சும் வந்து கழுத்து பூச்சி நினச்சா நம்ம என்ன பண்ணுறது? நம்ம தப்பிக்கணும்ல. அதுக்காக ஒரு தரப்பு அது பேர் எதை சொல்லுவாங்களே. இப்படி என் தொண்டை எனக்கே தொண்டை கட்டிக்கின்னு நானே இந்த வீடியோவுக்கு பேச முடியாமல் முடங்கி பேசிகிட்டு இருக்கேன். சரி, ஏதோ ஒரு ஐயோ என் வாயில் அது வரவே பார்த்துங்க. அதாவது தற்காப்புக்காக அதெல்லாம் போய் செக் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த வேலையுமே கொடுக்கல நோட்டீஸ் போர்டில். அது நம்ம நேற்று பண்ணாமல் இருங்க, இந்த டிராயிங்கை நான் நேற்று பார்க்கவே இல்லையே. இந்த டிஃப்யூசர்ன்றதெல்லாம் நேற்று பார்த்தேன். எனக்கு பார்த்தா மாதிரியே ஞாபகம் இல்லை. யாரா அவன்? அட மொட்டை தலையா? ஏங்க அவன் குடிச்சிட்டு ஃபுல் ஹெவி போதையில் எங்கே சுற்றிட்டு இருக்கான். இப்போ தான் ட்ராப்பை ப்ளேஸ் பண்ணுமா? சரி, இங்கே ஒரு ட்ராப்பை ப்ளேஸ் பண்ணி வைப்போம். வேணா அதை அப்புறமா எடுத்துக்கலாம். இன்னும் ஆடி ஒன்று வரான் பாருங்களேன். ஓகே, இவன் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ இவன் டோப்பிள் கேங்கராக இருப்பான் தான் டவுட்டாக இருக்குது. ஓகே, ரிட்டையர்டு அலைவு. ஓகே, மீசா வச்சுருப்பான்னு போட்டிருக்கு. ஆனால் இவங்ககிட்ட மீசே இல்லை. உனக்கு ஏன் மீசை இல்லைன்னு கேட்டதுக்கு வந்து அவன் வந்து உனக்கு என்னடா தெரியுது என் மூஞ்சில் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மார்க்கமாக தான் பேசிகிட்டு இருக்கான். அது காரணம் வேறு எதுவும் இல்லை, ஃபுல் போதையில் இருக்க தலைவர். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் ஹியூமன் ரெஸ்பான்ஸ் தான் தரான். சரி, இவனை எனக்கு தெரிஞ்சு மனுஷனாக தான் இருப்பான் போல். நம்ம கடைசி கேள்வியும் கேட்போம். ஓகேங்க, இவன் ஒரு மாதிரி மார்க்கமாக தான் பேசுகிறான். இருந்தாலும் இவன் மனுஷன்தான். நம்ம இவனை அமுச்சு விட்றலாம். நடக்கிறத பாரு, என்னம்மா நடக்கிறான்? எங்கேயாச்சும் போய் முட்டிட்டு சாவான் போல். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? யாராவா? எனக்கு இவ்வளோ பார்த்தா சத்தியமாக டோப்பிள். ஏங்க எல்லாருமே உள்ளே வந்து தான் இது பண்ணுவாங்க. ஜேடு இருங்க, இந்த ஃபோட்டோவில் வெள்ளை கலரில் இருக்க இந்த பொண்ணு அன்எம்ப்ளாய்டு. ஓகே, அலைவ் தான். இருங்க, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணுக்கு இந்த பொண்ணுக்கு சம்மந்தமே இல்லையே. ஓகே, இருங்க, ஹெட்டை பற்றி கேட்போம். அவங்க ஃபேஷியல் பண்ணியிருக்காங்களா? அதோட ப்ராப்பர்ஷன்லாம் ஆவரேஜ்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸு போட்டிருக்குன்றாங்க. வேறு கேள்வி கேட்டதுக்கு வந்து என்னடா இது, எனக்கு தெரியாது பாருங்க. கை கால் இருக்குது, எனக்கு கை கால் இருக்குதுங்க. ஓகே, ஃபைனாக தான் மூவ் பண்ணுவோம் போட்டிருக்கு. இருந்தாலும் என்னத்தான் இவங்க சொன்னாலும் சரி, இவங்க ஒரு டோப்பிள் கேங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால் போட்டு தள்ளுருவோம். ஏன்னா எல்லாம் உள்ளே வந்து கடைக்குள்ளே தான் வந்து எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வருவாங்க. இது வெளிலேருந்து வந்தோடனே திங்க உள்ளே வைக்குது. எப்பட்றா? அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடலாம். யார் அவன் மொரட்டாலாம் சட்டை போடாமல் வரான்? எனக்கு அவனை பார்த்தா சத்தியமாக டவுட்டாக தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போய்ட்டு
ஏங்க என் முன்னோட பக்கத்தில் வந்திருக்காங்க. ஏன் அவன் சத்தியமாக நவுந்து வராயா? எப்பட்றா? சரி நம்ம ஃபஸ்ட்டு இப்போ குடுன்னு இந்த வீடியோ வேறு சீக்கிரமாக நம்ம முடிச்சாகணும். ஏன்னா ஆல்ரெடி என் வீட்டில் இருக்கிறவங்களாம் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. சரி ஓகேங்க, இப்போ நம்ம இங்கே இருக்கிறதெல்லாம் இது பண்ணி இந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சிட்டு அந்த கஸ்டமருக்கு என்ன வேணும்னு கேட்போம். சரி இது இங்கே பின்னாடி வேறு இருக்கா? ஓகே இது இங்கே போட்டு விட்டுச்சிடலாம். சரி இவன் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, இவன் தங்கச்சிக்காக தான் இது வாங்க வந்திருக்கானா நம்ம கடைக்கு. அதாவது இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு அன்எம்ப்ளாய்டான். சரி இப்போதைக்கு இவனுக்கு ஜாப் கிடைக்கலன்னு போட்டிருக்கான். இவன் ஹேரை பற்றி கேட்கும்போது அவன் எல்லாம் ஷார்ட் அண்ட் க்ளீனாக தான் வச்சுருக்கேன் அப்படின்றான் சொல்கிறான். இவன் கிளாஸை பற்றி கேட்கும்போது அவனுக்கு வந்து ரொம்ப சூடாக இருக்கான், அதனால் வந்து அவன் போடலையான். இங்கே தான் நைட் டைமில் அவனுக்கு எப்படா சூடாக இருக்கும். சரி ஓகே, இவன் ஹியூமன் ரெஸ்பான்ஸ் தாங்க தரான் எனக்கு தெரிஞ்ச வரையும். மூமெண்ட்ஸை பற்றி கேட்கும்போதும் அவ்வளோலாம் பெருசாக அவன் எதுவும் சொல்லலை. இவன்கிட்ட எந்த ஒரு வில்லங்கமான பதிலும் இல்லை. சரி நம்ம இவனோட ஸ்கேன் பண்ணி பார்த்ததுலேயும் இவன் நல்லவன் மாதிரி தான் தெரிகிறான். சரி இவனை அமுச்சு வச்சிடலாம். போயிட்டு வாடா தம்பி. ஓகே அடுத்து யார்? என்ன உடனே வர? ஏய் இடு, இப்போ தானே இவன் போனான், இன்னும் இவனே வரான். டேய் எங்கேருந்துடா வர நீங்கள்? இருங்க, இவன் ஒருவேளை டோப்பிள் கேங்கர்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இவன் டோப்பிள் கேங்கராக இருக்கணும், இல்லை இதுக்கு முன்னாடி வந்த டோப்பிள் கேங்கராக இருக்கணும். எப்படியும் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. டோப்பிள் கேங்கர்னால் மாட்டிப்பான். என்னடா இது அதே ஐடி கார்டு? எப்பட்றா? ஏங்க அதே தாங்க, அன்எம்ப்ளாய்டு எல்லாமே அதே தான் காட்டுது. என்ன இவனும் அவனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசுகிற மாதிரி எனக்கு தெரியுது. இருங்க நம்ம எதுக்கும் பேக் பண்ணிவிட்டு ஸ்டில் ஓகே எல்லாமே அவன் மனுஷன் மாதிரி தானே பேசுகிறான். எனக்கு புரியுது. இவன் பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் ஃபைபர்ன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அவன் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தான். ரெண்டு பேரும் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறானுங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஓகேங்க, இவன் ஹியூமன் ரெஸ்பான்ஸ் தான் பேசுகிறான். ஆனால் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப யோசிச்சோன்னு வச்சுக்கோண்ணே, எனக்கு ஒன்றுமே புரியல. அதனால் போனால் போகுது. இப்போ வந்தவனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன், அதனால் அவனை அமுச்சு வச்சிடலாம். ஓகே இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் உமன் நினைக்கிறேன், இல்லைன்னா நேற்று ஒருத்தன் வந்தானே அவனை மாதிரி யார் இருக்குமோ. சரி யாருன்னு பார்ப்போம். ஓகே வந்துட்டாங்க. நெட் அதேல தாங்க வரான். நேற்று வந்தவன் தான் அந்த ராயன் வோல்ட் அவன் தான். ஓகே ஸ்கேன் பண்ணிடலாம். இதுக்கும் ஒரு வாட்டி சேஃப் நான் ஹியூமன் நேற்று இது தான் போட்டுருந்துச்சின்னு நினைக்கிறேன். ஓகே இவனுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போகணும் அப்படின்றான். இவனுக்கு இதுதான் லாஸ்ட் நைட்டுன்ற மாதிரி போட்டிருக்கான். எல்லாமே ஃபைனுன்னு தான் இவன் எனக்கு தெரிஞ்சு அவன் மனுஷன்தான். சரி இவனையும் அமுச்சு விட்ருலாம். இவனும் எல்லாமே ஃபைனுன்னு தான் சொல்கிறான். ஓகே இவன்கிட்ட எல்லா கேள்விக்கும் நல்ல பதில் தான் கிடைக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு இவன் தான் நேற்று வந்தவன் நினைக்கிறேன். அதனால் இவன் டோப்பிள் கேங்கராக இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இவனும் நம்மளை மாதிரி நைட் டைமில் வேலை பார்க்குறேன்னு தானே சொல்கிறான். அதனால் நம்ம கடைக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகையால் இவனை அமுச்சு விட்ருவோம். இருங்க எதுக்கோ சுற்றி முற்றி செக் பண்ணிக்கலாம் வேணா. எனக்கு இவனை பார்த்தாலாம் டவுட் ஆகலைங்க. எனக்கு இனிமேல் அவன் மனுஷன் தான் தெரியுது. பில் போட்டு அமுச்சு விட்ருலாம். போயிட்டு வாடா தம்பி. ஓகே இப்போ அடுத்து யார் வர போகிறான்னு பார்ப்போம். என்ன வரல போல யாரும். சரி இப்போ நம்மளுக்கு என்ன வேலை? ஓகேங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு டெலிவரி வந்திருக்கான். இப்படி டெய்லியும் டெலிவரி பண்ணுகிறானுங்க. நம்ம வேறு அதை லோடு ஃபில் பண்ணுற கடுப்பு இருக்கே அடைச்ச. சரி ஓகேங்க இன்றைக்கும் ட்ராப்பு பலகை. எதுக்கு இந்த ட்ராப்பு பலகைன்னு சொல்லிட்டு போங்கடா, அப்படியே கூட்டிகிட்டு போகிறீங்க. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டோரை சாத்தி விட்ருவோம். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஆல்ரெடி ஒரு ட்ராப் போட்டு வச்சுருப்போம்ல, இதை எடுத்து இங்கே பக்கத்துலேயே போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு போவோம். ஏன் அதை எடுத்து போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திடீர்னு எவனாச்சும் வந்தான்னு வச்சுக்கோங்க, எடுக்க நம்மளுக்கு டைம் இருக்காது. இருங்க இவன் நேற்று வந்து அதே போலீஸ்காரன் தானே. சரி நம்ம இந்த அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போனார். அதனால் அவரை பார்த்தா நம்மளுக்கு பயம்லாம் இல்லை, நம்ம கொஞ்சம் தைரியமாகவே இருக்கலாம். சரி இருங்க 4 பொட்டி போட்டு போகிறாரா? ஓகேங்க இவர் நேற்று வந்தவர் தான். அவரே நம்மக்கிட்ட வாலண்டியராக பேசுகிறாரு. நான் மறுபடியும் வந்துட்டேன். நான் வந்து உயிரோட இருக்கிறத நினச்சி அவர் சந்தோஷப்படுறாராம். ரொம்ப பெருமையாக இருக்கு அவருக்கு. அப்போ பாருங்கள் அவர் என்ன யோசிச்சு, நம்ம நேற்று நைட்டே செத்து போயிருப்போம்னு நினச்சிருக்காரு போல்.
ப்ரோ நாங்களாம் ப்ரோ பிளேயர், எங்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் போர் தள்ள முடியாது. ஓகே, இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேற்று மாதிரி நல்ல வார்த்தைலாம் பேசுகிறாரு. ரொம்ப நல்ல மனுஷன், நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவே இருப்பார் போல். சரி, நம்ம இப்போ கடைசி டப்பாவே எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டு வச்சிடலாம். அடுத்து போய் அப்படியே போயிட்டு நம்ம ஃபில்லப் பண்ண வேலையை ஆரம்பிச்சிருவோம். அவர் தெரிஞ்சவர் தானே, அவர் கொஞ்ச நேரம் காக்க வச்சாலாம் கோச்சிக்க மாட்டார். ஓகே, நம்ம இதை போயிட்டு இங்கே வச்சுட்டு ஓகே 10 9 8 7 6 5 4 3 2 1. ஓகே, ஏன் நான் இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுறேன் ப்ரோ, ஏன் இதெல்லாம் கட் பண்ணுறக்கூடாதான்னீங்கன்னா, இந்த கேம் வந்து டோட்டலாகவே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தான். இதில் வந்து நான் கட் பண்ணலாம் விரும்பலை. அதுவும் எனக்கு அவ்வளோ டைம் வேறு இல்லை. அதுவும் உங்களுக்கு வந்து ஃபுல் கேம் ப்ளே காமிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் ஃபுல்லாகவே காட்டுறேன். இதுவே வெறும் டெமோ கேம் தாங்க. இன்னும் ஒரிஜினல் கேம்லாம் எப்படி போகும் தெரில. ஆனால் அதில் கண்டிப்பாக நான் இதெல்லாம் கட் பண்ணாமலாம் போட மாட்டேன், அதெல்லாம் கட் பண்ணிருவேன். சரி, ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம அப்படியே அழகாக வச்சுருவோம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ வேறு என் மொபைலை மாற்றிட்டேன். அதனால் எனக்கு இந்த வாய்ஸ் ஓவர் வந்து கரெக்டாக இருக்கான்னு எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் வந்து வாய்ஸ்லாம் ஓகேனா ஓகேன்னு சொல்லுங்கள். அதுவும் இதே மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஃபியர்ஸ் டு ஃபோர்த்தமு, அதுக்கப்புறம் ஸ்கூல் பாய் ரன்னவே விளையாட சொல்லியிருந்தீங்க. அதுவும் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக விளையாடலாம் போ. ஏன்னா எனக்கு இப்போ ஆல்ரெடி நான் அந்த கேம் இதுக்கு முன்னாடி விளையாடிருக்கேன். அதை வச்சு அந்த ரெக்கார்ட் பண்ணது தான் நான் இப்போ வீடியோவே போடுறேன். நான் ஆல்ரெடி போன வாரமே இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ தான் கேம் ப்ளே விளாட்றேன். ஏன்னா நான் வந்து சாட்டர்டே வீடியோ பண்ணிட்டு சண்டே வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீக்குக்கு ரெக்கார்ட் பண்ணுவேன். எனக்கு வேறு இப்போ வேறு எக்ஸாம் வரப்போகுதுங்க. அதனால் நம்மளுக்கே நெக்ஸ்ட் வீக் வீடியோ போட முடியுமான்னு தெரில. நெக்ஸ்ட் வீக் இல்லை, அதுக்கு நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கே நம்ம சேனலில் வீடியோ கஷ்டம்தான். அது வரையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக சூப்பராக ஜாலியாக விளாட்லாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா 4 3 2 1 இன்னும் ஒரு பாக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இது இங்கே வச்சுட்டு 1 அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு பாக்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இருக்கான்னு போய் பார்ப்போம். ஓகே, இல்லைங்க, நம்ம 4மே பேசிகிட்டே வச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், இவர் வழக்கம் போல் செக் பண்ணி பார்ப்போம். அதே ஷெரீஃப் தான், யூனிஃபார்மோடு இருப்பார், கண்ணாடி போட்டிருப்பார், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, எந்த டவுட்டும் இல்லை, ஹியூமன் ரெஸ்பான்ஸ் தான். அந்த ஃபோட்டோவில் அவரே அழகாக இருக்கான்னு அவர் பீதிக்கிறார். ஓகே, சூப்பரு. அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு நேற்று வந்து அவரே தான் நம்ம என்ன வேணாலும் கேட்கலான்றாரு. அவர் எடை பற்றி கேட்டதுக்கு மறுபடியுமா கேட்குற அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்டுன்னு இருக்காரு. அப்புறம் வாஷ்டம் லாஸ்ட் நைட் அவர் யூனிஃபார்மை நேற்று தான் துவைச்சாரான். அவரோட உடம்பை பற்றி கேட்டதுக்கு அவர் வந்து பியூர் மசில் வந்து 250 பவுண்ட் இருக்கான். ஏன்டா அது என்ன தங்கமாடா 250 பவுண்டு போட. சரி, ஓகே, அவருக்கு பேக் பண்ணி அமுச்சு விட்ருவோம். போயிட்டு வாங்க சார். டேய் யாரா நீ? ஏங்க டேடி எங்க வெளில ஏதோ சம்பவம் ஆயிடுச்சுங்க. என்னடா போனவன் டெட் பாடியாக கிடக்குறான். ஐயோ, என்னடா நடக்குது? என்ன கருமாடா இது? ஐயோ சாவு. ஓகே, ஏங்க என்னடா இந்த நிலைமை ரெட் ஆயிடுச்சு, எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஐயோ, நான் மாட்டிக்கின்னு முழிக்கிறேன்டா. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா அது ஒரு க்ரீச்சரை தப்பிக்க விட்டோமா. இன்னும் 50 செகண்டுக்குள்ளே இந்த இடத்த அடைக்கணும்னு போட்டிருக்கு. இல்லைனா ஏதோ ஒன்று உள்ளே வரப்போகுதுன்ற மாதிரி போட்டிருக்கானுங்க. ஆஹா, எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, இந்த பலகையை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மெயின் டோரை இது பண்ணுறோம். ஏன்னா மற்ற டோராச்சும் திறந்துன்னு வரணும். இது பக்கத்தில் வந்தாலே திறந்துப்போம். அதனால் நம்ம இருக்கிற இன்னொரு 36 செகண்ட் தான், 35 தான். சீக்கிரமாக போய் எல்லா டோரையும் சாத்தணுமே. கொடுக்கணும்னு நம்ம பின்னாடி. ஏன் இப்போ நான் ஃபஸ்ட்டு பின்னாடி சாத்தினேன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ரொம்ப நேரமாக அங்கே நின்றுட்டு இருந்தால அவன் உள்ளே வந்துட போகிறான். அதனால தான் நான் சாத்திட்டேன். ஓகே, இப்போ இங்கே சாத்திடுவோம். ஓகே, இந்த ட்ராப் எதிர்த்து வந்து இங்கே ஒன்று வச்சு ஃபிட் பண்ணிடலாம். ஒன்று ட்ராப்பு, இங்கே ஒரு ட்ராப் வைப்போம். ஓகே, இங்கே வச்சாச்சா. இன்னும் 10 செகண்ட் தாங்க இருக்குது. இங்கே ஒன்று வச்சு விட்ருவோம். ஏன்னா திடீர்னு ஏதாச்சும் உடச்சிட்டு வந்தால் என்ன பண்ணுறது. எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் உடச்சிருந்தா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாமே இது பண்ணிட்டோம். இங்கே ஒன்று வைப்போம். ஓகேங்க. ஐயோ, என்னமோ நடக்க போகுது. நம்ம உள்ளே போய் மறைஞ்சிக்கலாம். ஓகே, என்ன ஒன்றுமே ஆகலை. இதுக்காடா என்ன மாதிரியே சொன்னீங்க, அடைச்ச. சரி, நம்ம போய் என்ன டிஃப்யூசரில் ஏதோ லைட்லாம் எரியுது இப்போது. ஓகே, எங்க என்னமோ உடையிற சவுண்டு கேட்குதுங்க. ஆஹா, எனக்கு பயமாக இருக்குது. எது அது? என்னடா அது? என்ன இலவிடா அது? ஏங்க அது ஏதோ கொலை நடந்து போகுதுங்க. ஸ்பைடர் மாதிரி இருக்கே. எனக்கு அது என்னன்னே தெரியலையே. நம்ம கையில் கன்று வேறு இல்லை, அதை சுட்டு பார்க்கலான்னா.
இங்கே நம்ம போயிட்டு அப்படியே கன்னு இருங்க. அது என்னதுன்னு ஐயோ பார்க்குதுங்க. அது நம்மளை பார்த்துருச்சுன்னா அவ்வளோதான் என்னடா முட்டை போடுது. ஆஹா, நைட் டைமில் உட்காந்து இந்த கேம் ஆட வர பயம் ஆகுது. என்னடா ஏங்க அவ்வளோ பெரிய உருவம் அவ்வளோன்றதுக்கு அதுக்குள்ளே எப்படிடா போகுது. ஐயோ வெளில வருது, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குடா. ஏதோ குழந்தை சத்தம் விடுது, எனக்கு வேறு பயமாகவே இருக்கியே. சரி, நம்ம மாஸ் காட்டுவோம். சும்மா பயந்துடுன்னு சும்மா தான் சொல்லிருந்தேன். நம்ம யார், நம்ம ஈவல் நானே கதற அடிச்சு விட்டவன். அப்படிப்பட்ட கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இதெல்லாம் ஒரு கேமா? ஐயோ பார்க்குதுடா. அப்படி மறைஞ்சிப்போம். அது கண்ணில் படாத வரையும் நம்ம தப்பிச்சோம். அது கண்ணில் பட்டோன்னா சோழி முடிஞ்சுது. ஓகே, எனக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். அங்கே வந்து சைடில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆல் 3 டிஃப்யூசர்ஸ் அரௌண்ட் த ஸ்டோர்னு போட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம், பச்சை கலரில் ஒரு முட்டை போட்டிருந்த மாதிரி இருக்கும் அந்த டிஃப்யூசரில். அதனால் இந்த ஸ்பைடர் போடுற முட்டையை எடுத்துன்னு போய் அதில் வச்சோன்னா எனக்கு தெரிஞ்சு அது செத்துரும்னு நினைக்கிறேன். செத்துருமா இல்லை என்ன ஆகும் தெரில. நம்ம என்ன பண்ணலாம், டக்குன்னு பார்க்குதுடா. ஐயோ முட்டையை எடுத்துன்னு போய் அந்த டிஃப்யூசரில் போடணுமே. என்னடா ஏங்க அந்த முட்டையை எடுத்துகிட்டு ஓடக்கூட முடியலையே. எனக்கு கீழே விழுந்துச்சு. தூக்கி போடு உள்ள. ஆஹா, இது சத்தம் கிட்ட கேட்காத வரப்போகுதுடா. ஓகேங்க, இப்போ கடைசி முட்டையை எடுத்து போய் நம்ம கடைசி அந்த டிஃப்யூசரில் வச்சிட்டோன்னா அவள் தான் நம்ம தப்பிச்சிடலாம். அங்கே தாங்க இருக்குது. நான் வைக்க போகிறேன்னு கண்டுபிடிச்சிச்சு போல். அதுவும் 2வது டிஃப்யூசர் வச்சோடனே அதுக்கு என் மேலே கோவம் வந்துருச்சுங்க. ஒரு மாதிரி வித்தியாசமாக சவுண்ட் விடுது. ஓகே, அது அந்த பக்கம் போயிடுச்சுடா. நான் தப்பிச்சேன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கிட்ட அடியே வாங்காமல் நம்ம எஸ்கேப் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இங்கே இருக்கிற டிஃப்யூசரில் வச்சுட்டோன்னா அவள் தான் நினைக்கிறேன். அவள் தான் வச்சாச்சு. குடும்பம் போய் மறைச்சிக்க வேண்டியதுதான். ஓகே, இதுவும் அது அங்கே எங்கேயோ போய் நின்றுக்குதுங்க. என்னடா அங்கே நின்று போஸ்ட். ஓகே, த என்டிட்டி ஹாஸ் லெஃப்ட் யுவர் சேஃப் நவ். ஓகேங்க, நம்ம இப்போ தப்பு ஸ்டோன் போட்டிருக்கு. ஓகேங்க, நம்ம 2வது ஷிஃப்ட்டும் முடிஞ்சிருச்சு. அட பாவிகளா, 2வது டேக்கே இப்படி இருக்கே. நம்மளுக்கு இன்னும் அடுத்தடுத்த டேலாம் எப்படி இருக்குமோ. சரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பார்த்திங்கன்னா டெமோ கேம் தான். இன்னும் மெயின் கேம் வந்து ரிலீஸ் பண்ணலை. ரிலீஸ் பண்ணால் நம்ம அதை விளையாடுவோம். ஏங்க இவன் பாருங்களேன் எவ்வளோ பக்கத்தில் வந்து நின்றுக்கிறான். அவனை இருங்க, நான் ஃபஸ்ட்டு போய் என்னோடய கன்னை எடுத்துன்னு வரேன். எடுத்துன்னு வந்து இவனை சுட்டு இந்த இடத்துல அந்த குப்பை தொட்டிலேயே அவனை நம்ம பார்த்திங்கன்னா அவனோட பணத்தை வந்து அது பேர் என்ன சொல்லுவாங்க, எதுவும் சொல்லுவாங்களே, அது வந்து இவ்வளோ நேரம் அதை தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். என்னடா இவன் சுட்டவனே மறைஞ்சு போயிடுறான். என்னடா இந்த கேமில் எல்லோரும் ஓடி போகிறீங்க. அட பாவிகளா, இந்த பக்கம் வரானான்னு பார்ப்போம். இங்கெல்லாம் வரலையே. அப்படிக்கா தான் போனான். சரி, இங்கே ஒரு டோர். 2 கனெக்ஷன் இருக்கா இந்த இடத்துக்கு. ஓகே, இங்கே எங்கேயாச்சும் வந்திருக்கானான்னு பார்ப்போம் நம்ம. ஏன்னா திடீர்னு நம்ம வெளில போகும்போது வந்து அச்சானா என்ன பண்ணுறது. ஏங்க அந்த நல்ல போலீஸ்கார மனுஷனை வேறு கொண்டுட்டாங்கங்க. இருங்க, அங்கே தான் நிற்கிறாங்க. சுட்டு மறுபடியும் ஓட்டான்டா. இல்லை, அங்கே தான் நிற்கிறான். அவன் மேலே கண்ணே படம் வந்துங்க. அங்கே தான் நின்றுக்கிறானா. சே, அவன் என்ன வகை அனிமல்னே தெரிலையே. அவன் என்ன மனுஷனா மிருகமா இல்லை ஸ்கின் வாக்குறான்னு கூட எனக்கு தெரில. சரி, இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. மறுபடியும் இந்த கேமோட செகண்ட் பார்ட் நம்ம ஆடலாமா வேணாமான்னு கமெண்ட்லேயே சொல்லுங்கள். சப்போஸ் கேம் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ஆடலாம். ஓகே, இவனை போட்டு தள்ள முடியல. நானும் சுட்டு பார்த்துட்டேன். நம்ம பஸ்ஸில் ஏறி கிளம்பிடுவோம். எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே பயமாகுது. சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே மக்களே, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா, பை பாய்.